தையிட்டி விகாரை இடிக்கப்பட வேண்டும். ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. கட்நாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட போகும் புதிய மாற்றங்கள். சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்கள் நிவர்த்தி செய்யப்படும். நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. 14 இந்திய மீனவர்கள் கைது. மன்னாரே சம்பவம். தையிட்டி விவகாரம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டம். தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிலப்பரப்பும் அதனை அண்டியுள்ள காணிகளும் விகாரைக்குரியதென கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பூர்வீக காணி உரிமையாளர்கள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இதனை தெரிவித்த அவர்கள், எதிர்வரும் 11ஆம் திகதி மாலை முதல் பௌர்ணமி தினத்தன்று மாலை வரை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். மக்களது காணிகள் மக்களுக்கே சொந்தமானது எனவும் அவை மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி அண்மையில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் பூர்வீக நிலத்தின் உரிமையாளர்களாகிய நாங்கள் உரிமங்களுடன் இருக்கும் வேளையில் தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய காணி நிலங்களும் விகாரைக்குரியதென அகில இலங்கை பௌத்த மகாசபை கூறுவதை ஏற்க முடியாது என பூர்வீக காணி உரிமையாளர்கள் குழுவினர் தெரிவிக்கின்றனர். தையிட்டி விகாரையை இடிக்க வேண்டும். சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. நாட்டில் உள்ள சட்டம் யாவருக்கும் சமமென்றால் தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானம் தகர்க்கப்பட வேண்டும் என்பது தமது நிலைப்பாடு என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கருத்தினை தாம் இனவாத நோக்கில் முன்வைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தம்புள்ளையில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்ததாக கூறி நாட்டின் சட்டத்துக்கு அமைவாக அங்கிருந்த காளி கோவில் ஒன்று அளிக்கப்பட்டது. அதே சட்டத்தினை தற்போதைய ஆட்சியாளர்கள் தையிட்டி விகாரை விவகாரத்திலும் கையாள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் தையிட்டி விகாரை காணி மற்றும் அதனை அண்டியுள்ள காணிகளை மீட்கும் நோக்கில் பூர்வீக காணி உரிமையாளர்கள் எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் திகதிகளில் முன்னெடுக்க திட்டமுள்ள போராட்டத்திலும் தாம் கலந்து கொள்ள உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்ய விரைவில் நடவடிக்கை. நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு அடுத்த மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையின் புதிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக வைத்தியசாலையை நடத்தி செல்வதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. கடந்த காலங்களில் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படாமையும் நாட்டின் நிலவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக பல வைத்தியர்கள் வெளிநாடு சென்றமையுமே இதற்கு வழிவகுத்த பிரதான காரணங்களாகும். சுகாதார சேவையை சிக்கலின்றி முன்னெடுத்து செல்வதற்கு சுமார் 2800 வைத்தியர்கள் தேவைப்படுகின்ற போதிலும் நாட்டில் தற்போது 2000 விசேட வைத்தியர்களே உள்ளனர். அத்துடன் 20,000 வைத்தியர்கள் தேவையாக உள்ள போதிலும் நாட்டில் தற்போது சுமார் 17,000 வைத்தியர்களே உள்ளனர். சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அடுத்த மாதத்திற்குள் 3500 தாதியர்களையும் 976 குடும்பநல சுகாதார சேவை அதிகாரிகள் உள்ளிட்ட அவசியமான பல சுகாதார பணியாளர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதே நேரம் கடந்த காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறிய விசேட வைத்தியர்கள் உள்ளிட்ட சகல வைத்தியர்களும் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாகவும் அவர்களது சேவை நாட்டிற்கு அவசியமாகிறது எனவும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 14 இந்திய மீனவர்கள் கைது. மன்னாருக்கு வடக்காக உள்ள இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 14 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி கடற்தொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நிதி குற்ற புலனாய்வு பிரிவை மீளவும் நிறுவுவதற்கான முதற்கட்ட பணிகள் ஆரம்பம். நிதி குற்ற புலனாய்வு பிரிவை மீளவும் நிறுவுவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விதிமுறைகள் அடங்கிய வர்த்தகமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிகளை மேலும் திறம்பட செய்யும் நோக்கில் அந்த திணைக்களத்தின் கீழ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நிறுவப்படும் எனவும் பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிகழவிருக்கும் மாற்றம். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக பயணிகள் வருகை தரும் பிரதான பகுதியை குறிப்பிடத்தக்க அளவில் மறுவடிவமைப்பு செய்ய தீர்மானித்துள்ளது. விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட் ஏர் சீஃப் மார்ஷல் மற்றும் தலைவர் கர்ச அபேவிக்ரம ஆகியோர் சுற்றுலா பயணிகளின் வருகையின் நிலையான அதிகரிப்புக்கு பதிலளிக்கும் வகையில் அபிவிருத்திகளை ஆரம்பிக்க உள்ளதாக கூறினார். நெரிசலை குறைக்க தானியங்கி பணம் செலுத்தும் இயந்திரங்களின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தல் மற்றும் அதிகரித்தல், மிகவும் விசாலமான மற்றும் வரவேற்கத்தக்க சூழலை உருவாக்குதல், பயணிகள் வருகை தரும் பிரதான பகுதியை விரிவுபடுத்தல், சுற்றுலா பயணிகளுக்கு உதவ ஒரு மைய பயண தகவல் ஒழுங்கு பிரிவை நிறுவுதல் ஆகியன மேற்கொள்ளப்படும். புதிய மறுவடிவமைப்பில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க தானியங்கி பணம் செலுத்தும் இயந்திரங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு மற்றும் இலங்கை சுற்றுலா பயண தகவல் வழங்கும் பிரிவை பிரதான மைய இடத்துக்கு மாற்றுதல் ஆகியவை உள்ளடங்கும். இது சுற்றுலா பயணிகளை அன்புடன் வரவேற்கப்படுவதையும் வருகையின் போது உதவப்படுவதையும் உறுதி செய்யும் என்று கர்ச அபேவிக்ரம கூறினார். இந்த நடவடிக்கைகள் 2028ஆம் ஆண்டு மார்ச்சில் 2வது முனையம் நிறைவடையும் வரை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கு, அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையை நிர்வகிப்பதற்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். 2024ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டில் இலங்கை சுற்றுலா பயணிகளின் வருகையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு வரை அந்த அதிகரிப்பு தொடர்கின்றது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நாளாந்த வருகைகள் சராசரியாக 8150ஆக இருந்தன. இது கடந்த ஆண்டு ஜனவரியில் 6700ஆக இருந்ததை விட 23% அதிகமாகும். குறைந்த இடவசதி மற்றும் போதுமான தானியங்கி பணம் செலுத்தும் இயந்திரங்கள் இல்லாததால் வருகை தரும் பிரதான பகுதியில் நெரிசல் ஒரு சவாலாகவே உள்ளது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து பயணிகளின் எண்ணிக்கையை சிறப்பாக சமாளிக்க பிரதான பகுதியை மறுவடிவமைப்பு செய்து விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களை தொடங்கியுள்ளதாக அதன் தலைவர் கூறினார். காத்திருப்பு நேரத்தை குறைக்க மேலதிக தானியங்கி பணம் செலுத்தும் இயந்திரங்கள் மற்றும் இலங்கை சுற்றுலா பயண தகவல் வழங்கும் பகுதியை வேறு இடத்துக்கு மாற்றுவது ஆகியவை பார்வையாளர்களுக்கு அன்பான வரவேற்பை உறுதி செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார். 2028 மார்ச் 2வது முனையம் நிறைவடைவதற்கு முன்னதாக பயணிகள் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அதிகரித்து வரும் போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகளின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த அபிவிருத்திகள் காணப்படுகின்றன.